எம்மா சீக்கிரம் சோறு போடுமா, பசிக்குது. ஆமாம்மா, வயிற்றுல யாரோ டிராக்டர் ஓட்டுற சவுண்ட்லாம் கேட்குது, சீக்கிரம் வாங்க. ஏண்டி சாப்பிட போறோன்னு தெரியல, என் தட்டு தண்ணி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க ரெண்டு பேரும். இந்த புட்டி எத்தனை வந்து போய் தட்டு தண்ணி எத்தனை வாடி. யாரை பார்த்து புட்டின்னு அவ்வளோதான் உனக்கு. நானும் போய் தட்டு தண்ணி எத்தனை மட்டும் போய் எத்தனை அப்போ எனக்கு கால் வலிக்குது. இவளுங்கிட்ட ஒரு வேலை சொன்னதுக்கு நம்மளே செஞ்சிடலாம். எங்கன்னா வீட்டில் ஒரு வேலை செய்கிறாளுங்களா, சரியான சோம்பேறிங்களை பெற்று வச்சிருக்கேன். ஏண்டி அம்மாவே பாவண்டி, அவங்களுக்கே ஏற்கனவே கால் வலிக்குது சொல்லின்னு இருந்தாங்க. நீ வேற ஏண்டி அவங்க நடக்க ஒரு போய் தட்டு தண்ணி எத்தனை வந்து வச்சாதான் என்ன உனக்கு? அதே தானே நானும் சொல்கிறேன், எனக்கு கால் வலிக்கு தானே சொல்கிறேன். நீ போய் எத்தனை வந்து வைய. ஏண்டி வீட்டில் ஒரு வேலையாவது செய்யறியாடி நீ? அதனா நான் எதுக்கு செய்யணும்? நான் எதுக்கு செய்யணுமா? ஏன் இந்த வீட்டில் நாங்கள் மட்டும்தான் வேலை செய்யணுமா? நாங்கள் மட்டும் தான் வேலைக்காரியா? உன்னையா செய்ய சொன்னா செய்யாத. வீட்டில் ஒரு வேலை செய்யாத, சாப்பிட மட்டும் வந்துடுன்னு. தட்டு தண்ணி கூட உன்னால எடுத்து வைக்க முடியல. நாங்கள் எந்த வேலையும் செய்யணும், நீங்கள் செய்கிறீங்களா? அப்போ இவ்வளோ நேரம் சிங்கில் இந்த சாமான்லாம் நான் தொலைக்கணும். மேலே காய வச்சிருந்த துணியெல்லாம் நான் எடுத்துன்னு வந்து வச்சேன். நீ என்ன பண்ண சொல்லு? நான் தான் வந்தோடனே வீடு பெருக்குனா வெளியே வாசல் பெருக்கி கோலை வச்சேன். ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு வேலைன்னு இது செஞ்சுட்டு வேற சொல்லின்னு இருக்க நீ. ஆமாம், நீ பண்ணது மட்டும் எவ்வளோ பெரிய விஷயம். 4 சாமான் தொலைக்கிட்டு 2 துணி எத்தனை போட்டு ஓவரா பேசுகிறேன். ஏன் அதை நீ செய்ய வேண்டியது தானே? அப்போ நீ வாசல் பெருக்க வேண்டியது தானே? ஏம்மா தாய்ங்களா, யாரும் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எல்லா வேலையும் நானே ஒரே ஆளாக செஞ்சுக்கிறேன். வாயை முடிஞ்சு சாப்பிடுங்க, பிடிங்க. மா இவ்வளோ என்னன்னு கேட்டியா? இந்த மேடம் வீட்டில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்களா, நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணுமா? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லம்மா, அதான் சொல்லிட்டல, எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன், உங்கள் வேலையை பாருங்க. அப்புறம் என்ன, மடம் சாப்பிட்டு 2 பேரும் ஏந்து போய் படிங்க புக் எடுத்து வச்சு. ஆமாம்மா, எனக்கு கூட படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வேற டெஸ்ட் இருக்கு, ஐஏ எக்ஸாம் வேற வருது. எல்லாத்துக்கும் நான் ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சாப்பிட்டு போய் படிக்க போறேன். சரி சாப்பிட்டு போய் படி. வேற என்ன வேலை இருக்கு உனக்கு? பரவாயில்லையே, நீ குழம்பு எதுவும் நல்லா வச்சிருக்கீங்க. அப்போ இத்தனை நாள் நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி இல்லைம்மா, எப்போ வைக்கிறதோட இன்னைக்கு நல்லா இருக்கே, அதான் கேட்குறேன். அது வந்து இன்னைக்கு மண் சட்டியில் வச்சுன்னா அதனால டேஸ்ட்டாக வந்துருக்கு. அப்போ நீங்கள் வச்சதுனால டேஸ்ட்டாக வரலையா? வாய் முன் சாப்பிட்றீ. நிஜமாலே குழம்பு சூப்பராக இருக்குமா இன்னைக்கு? சரி சாப்பிடுங்க. இங்கே குழம்பு மீன் கூட எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மீன் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கு. நீங்கள் சாப்பிடலையாம்மா? அதெல்லாம் நான் சாப்பாடு செஞ்சோடனே ஒரு ரவுண்டு போயிட்டேன். சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஓ, அப்போ முன்னாடியே டேஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. ஆமாம், அப்போ செஞ்சு வச்சுட்டு வேடிக்கை பார்த்து எனக்கு முடியும். சரி சீக்கிரம் சாப்பிட்டு 2வது சாப்பாடு போட்டுக்கோங்க. ரசம் கூட இருக்கு. சாப்பிட்டு வாங்கிக்கிறோம். மா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துனாங்கம்மா. நான் புள்ளைய பெற்று வச்சிருக்கேன் பாருமா. சாப்பிடும்போது தண்ணி கூட எடுத்து வச்சுக்க மாட்டேங்குதுங்க. நீங்க பாருங்க, இதுதான் முதலும் கடைசியும். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நாங்க என்னமா பண்ணோம்? சாப்பிடும் போது தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்காம உட்காருது, தட்டு எடுத்துன்னு வராம வரதுலாம் இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா அப்புறம் இருக்கு பாரு உங்களுக்கு. மா அவங்களுக்கு இந்த வேலைன்னு தனித்தனியாக பிரிச்சு கொடுங்கம்மா. அப்போதாம்மா செய்ய முடியும். எல்லாம் சண்டை தாம்மா வருது 2 பேருக்கும். எல்லா வேலையும் எல்லாரும் தான் செய்யணும். இதுல என்ன பிரிச்சு யாரை கொடுக்குறோம் உங்களுக்கு? அது இல்லம்மா, நீ வீடு பெருக்கு, நீ சாமான் தொலைக்கு, நீ வந்து தட்டு எடுத்து வை, நீ வந்து டம்ளர்ல தண்ணியில எடுத்து வை அப்படின்னு தனித்தனியா சொல்லுங்க. யார் யார் எது செய்யணும்னு. அப்படி சொன்னா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருவீங்களா? அப்பயே சண்டை போடணும் வெட்டின்னு மாலை தானே போறீங்க. முதல்ல தண்ணி கொடுங்கம்மா, விக்குது. அப்படி மடமடன் சாப்பிட்டு ஏந்துங்க. வேற வேலை இல்லையா? எவ்வளவு நேரம் தட்டு வச்சு உட்காந்துக்கீங்க இங்க? நீங்க தான் சாப்பிட விடாம வந்து நின்று கதை பேசி நிற்கீங்க. சரி, டக்குன்னு சாப்பிட்டு வேணும்னு குழம்பு வச்சுக்கோங்க. இல்லைன்னா எடுத்துட்டு உள்ள வச்சிருங்க. யார் லாஸ்ட்டா சாப்பிடுறீங்களோ எடுத்துட்டு வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும். அப்படியே வச்சுட்டு போயிடாதீங்க. பூனைக்கு வந்து சாப்பிட்றோம். சரி வைக்கிறோம். நான் வெளியில போய் அப்படியே காத்தோட்டமா உட்காந்து காஃபி குடிக்க போறேன். மறக்காம எடுத்து மூடி வச்சுருங்க. சரிம்மா, செய்யறோம்மா. எத்தனை தடவைமா சொல்வீங்க? பார்க்கலாம், எதையாவது ஒழுங்கா செய்யறாளுங்களா இல்லை எதையும் சண்டை போடுறாளுங்களா. ஏய், உனக்கு வேணுமா இந்த குழம்பு? எனக்கு வேணாம், எனக்கு இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் சீக்கிரம் சாப்பிட்டு இந்த குழம்பு எடுத்து உள்ள வச்சு மூடிடுனேன். நான் சாப்பிட்டு முடிக்க லேட் ஆகும். அப்படியே இங்க இருந்தா டஸ்ட் எல்லாம் படும். தட்டு போட்டு மூடி வச்சிரு. அம்மா லாஸ்ட் யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களதான் எடுத்துன்னு போய் வைக்க சொன்னாங்க. காது கேட்டுச்சா 1க்கு 2 தடவை சொன்னாங்க. அதான்டி, எனக்கு வேணாடி இந்த குழம்பு. எடுத்துன்னு போய் உள்ள வச்சு மூடிடுறீங்க, இந்த டஸ்ட் படும்டி. வேணுமோ வேணாவோ அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. இங்கே சாப்பிட்டு கை கழுவ போல, அப்போ எடுத்துன்னு போய் போட்டுரு. ஏன் நீ இப்போ போக மாட்டியா கை கழுவ? அப்படியே எடுத்துன்னு போ கையோட. நான் வெளியில போய் போட்டு கை கழுப்பேன். வெளியில நீ தான் உள்ள போய் போட்டு கை கழுவ. அங்கே போய் போடு. என் மத்தாய நானே எடுத்து வச்சுக்கிறேன். கண்ணு முன்னாடி இருக்காது, ஏன் ஓடிடு. நான் ஏன் போனேன், நீ போ. சரி, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? அப்ப நீ மனுஷன் இல்லையா? குரங்கோ? நாலடி குரங்கு. நீ தாண்டி மனித குரங்கு. நான் குரங்குனா நீ தாண்டி டாங்கி. நான் டாங்கினா நீ தாண்டி நாய். நான் நாயினா நீ தாண்டி பன்னி. ஆரம்பிச்சுட்டாளுங்க. அதான் நான் சொல்லி ஒரு வேலை இவளுங்க செஞ்சுட்டாளுங்கன்னா இடிச்சு மழை வந்துருமே இன்னைக்கு. சீப்பா. இந்த அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா? நம்மளே எல்லா வேலையும் செய்யணுமா? முதல்ல அவ சாப்பிட்டு முடிச்சிட போறா, நம்ம வேகமா சாப்பிடலாம். ஐயோ, அவளுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிக்கணும். என்ன பார்த்தா என்ன இல்சா மேய்த்ததா? எல்லா வேலையும் நானே செய்யணும். நம்ம அப்படி மினிக்கின்னு சுத்தவாங்களாம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ப்பா. அது எப்படி நீ அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருப்ப? என்ன நானும் உன்ன மாதிரியா பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு பொறுக்கியா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு? சாப்பிட்டியா? எங்கன்னா மறைச்சு வச்சிருக்கியா சோஃபா பக்கத்துல? ஐயா, உன்ன மாதிரி புத்திலாம் எனக்கு கிடையாது.
இப்போ நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. சரி சாப்பிட்டல இந்த குழம்பு எடுத்துன்னு போய் உள்ள வை. அதெல்லாம் என்னால் முடியாது. எல்லா வேலையும் நம்மளே செய்யுமா, ஒரு குழம்பு கூட எடுத்து வைக்க மாட்டாலாம். செய்யட்டும் வேலை. ஏண்டி என்னம்மா ஒரு சாப்பாடு சாப்பிடறதுக்கு அடி சோம்பேறி தானே? எப்போ போட்டு கொடுத்த சாப்பாடு போட்டு கொடுத்து 1 மணி நேரம் ஆகுது. எவனா 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவாங்களா? உன் கூட தானே அவளுக்கு போட்டு வந்தேன். எப்படி சாப்பிட்டு டக்கு டக்குன்னு ஏந்து போல, நீ மட்டும் ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்து நிக்க? பண்ணி மாதிரி லபக் லபக்குன்னு முழுங்கிட்டு போயிட்டாமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் பொறுமையா ஆமா மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்க. வேகமா சாப்பிடு. சாப்பிடியா இல்ல தட்டு பிடிங்க நாய்க்கு வச்சிருவேன். ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்னையே திட்டுறீங்க? ஆமா நீ தான் திட்டுற மாதிரி நடந்துக்கிற. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். இங்க பாரு, பொறுமையா பேசின்னு இருக்கேன்னு ஓவரா பண்ணாத. அப்புறம் அவள் தான் உனக்கு குழம்பு சட்டி எடுத்து தலையில ஊத்திடுவேன். நான் என்ன பண்ணேன்? சாப்பாடு எப்படி போட்டேன் உனக்கு? 1 மணி நேரம் ஆகுது. இப்ப என்னன்னா வானாகினான்னு உட்காந்து நிக்க. ஆமா எனக்கு போதும், வயிறு ரொம்பிச்சு. அதுக்கு முன்னாடியே கம்மியா போடுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்க என்கிட்ட கேட்டீங்களா கம்மியா போடுவா நிறைய போடுவான்னு? எப்பவுமே நீ எவ்வளவு அளவு சாப்பிடுவியோ அவ்வளவு அளவு தான் போட்டு எடுத்து அந்த மரியாதையா வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா சாப்பிட்டு ஏந்துரு. எனக்கு போதும். தவடைக்கு விடலாம் வீங்கிடும். ஒழுங்கா சாப்பிடு. அவ்வளவு நேரம் அங்க அடுப்புல நெருப்புலயே வெந்து செஞ்சு வச்சிருக்கேன் நானு. போதுமா போதும். புள்ளன்னு எனக்கு வந்து வாட்ச் இருக்குதுங்க பாரு 2. என்னையும் ஏமா சேர்த்துட்றீங்க? இங்க பாருங்க, நான் ஃபுல்லா கிளீனா சாப்பிட்டு தான் எடுத்துன்னு போய் தட்டு போட்டிருக்கேன் வெளியில. அவ சாப்பிடலன்னா அவளை மட்டும் திட்டுங்க, என்னையும் அதுக்கு சேர்த்துட்றீங்க 2 பேரையும்னு. என் வேலையெல்லாம் நான் ஒழுங்கா தான் செஞ்சுன்னு இருக்கேன். அவ வேலை செய்யலாம், அவளை மட்டும் திட்டுங்க. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுல திட்டாதீங்க. நான் ஒழுங்கா தானே செய்யறேன், அப்புறம் என்னையும் சேர்க்குறீங்க அதுல? ஏமா தெரியாம சொல்லிட்டப்போ. இனிமே அவளை மட்டும் திட்டுங்க, என்ன சேர்க்காதீங்க அதுல. நம்மளே திட்டு வாங்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்யறோம், நம்மளையும் சேர்த்து திட்டுறாங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் தட்டுல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இந்த குழம்பு எடுத்து உள்ள வச்சு மூடிட்டு புக் எடுத்து வச்சு படிக்கிற வேலையை பாரு. தேவையில்லாம என் கோவத்தை கலர் இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. நான் போதும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? இதுக்கு மேல சாப்பிட்டு நான் வாந்தி எடுத்துருவேமா? நீ வாந்தியே எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த தட்டுல இருக்கிறது எல்லாம் சீரா காலியா இருக்கணும். நான் போதும் சொல்லலாமா? என்னையமா இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? ஆமா கொக்கு தின்ற மாதிரி 4 வாய் சாப்பிட்டு போதும்னு நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அதுக்காடி நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன். குழம்புல நல்லாதாம்மா இருக்கு, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குமா? போதுமா? அப்போ வந்து நீ வந்து நைட்டுக்கு இதே சாப்பாடு தான் சாப்பிடணும். எத்தனை போய் மூடி வச்சுட்டு நைட்டுக்கு திரும்ப இதே சாப்பிடு. அது சாப்பாடுல நான் இப்ப கை வச்சிடலாமா? அது எப்படிமா நைட் வரையும் நல்லா இருக்கும்? அது எப்படிமா நான் சாப்பிட முடியும்? தெரியுதுல வேஸ்ட் ஆயிடும் தெரியுதுல. அப்போ ஒழுங்கா இப்பயே சாப்பிட முடியும். நம்ம வந்து நாய்க்கு போட்டுடலாமா? இதை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எதுவுமே நாய்க்கு போட போறியா? வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ண முடியும் என்னால? அப்போ வந்து நைட்டுக்கு இதை தான் சாப்பிடணும். அது எப்படிமா சாப்பிட முடியும்? புரிஞ்சுக்கவே மாட்டீங்களேம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபுல்லா சாப்பிட்டு ஏந்துரு. சரி சாப்பிட்றேன், போதுமா? அப்புறம் சாப்பிட்டு வாந்தி எடுத்தனா ஏன் வாந்தி எடுக்கலாம் எனக்கு கேட்கக்கூடாது. அது எப்படி நீ எடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஃபுல்லா சாப்பிடு. ஃபுல்லானா மீன் முள்ளையும் சேர்த்து சாப்பிட்டுருவேன். இங்க பாரு, கூட கூட வாய் அடினு வச்சுக்கோ, என் வாய் அப்படியே தச்சிருவேன். அப்புறம் நான் எப்படி சாப்பாடுல சாப்பிட முடியும்? நீ சோறே தின்ன வேணாம். அப்ப எடுத்து வச்சுட்டேன். இங்க பாரு, என் பொறுமைக்கும் அளவு இருக்கு, பாத்துக்கோ. அப்புறம் இந்த குழம்பு சட்டி தலையில இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஏமா அது வைக்க கிச்சன்ல இடம் இல்லையா? என் தலை வைக்க போறீங்களா? இங்க பாரு, கூட கூட வாயாடாம ஒழுங்கா சாப்பிட்டு ஏந்துரு. இன்னும் உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள தட்டு காலியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா தட்டு தூக்கி கையில வச்சுட்டு முட்டி போட்டு சாப்பிடு. இது என்ன ஸ்கூலாமா? பனிஷ்மெண்ட்லாம் தரீங்க? சின்ன வயசுல தான் இப்படிலாம் பண்ணி டார்ச்சர் பண்ணீங்கன்னா இப்போ ஏமா இப்படி பண்றீங்க? ஆமா இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சிருக்கே, இது என்ன பண்ண முடியும் சொல்லு? சாப்பிடுறது வந்து நான் யாருக்கனுக்கும் தெரியக்கூடாது. டக்கு டக்குன்னு சாப்பிட்டு ஏந்து போயினே இருக்கணும். இப்படி சோறு போட்ட 1 மணி நேரமா வச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். இன்னும் நீ 2 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு ஏந்துக்கலன்னு வச்சுக்கோயே, முட்டி போட்டு சாப்பாடு தட்டு எடுத்து கையில வச்சு சாப்பிடு. அதுவும் இங்க முட்டி போடக்கூடாது, வெளியில கதவுக்கு வெளில போயிட்டு முட்டி போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி நீங்க சாப்பிடணும். ஏமா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க? ஏண்டி இதெல்லாம் ஒரு டார்ச்சர் அடி? எங்க அம்மா பண்ணாததியா நான் பண்ணிட்டேன் உங்களுக்கு? ஓ உங்க அம்மா உங்களை டார்ச்சர் பண்ணாங்க சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படிதானே? ஏண்டி எனக்கு நான் ஆசையாடி உன்னை இப்படி பண்ணோன்னு? நீ ஒழுங்கா சாப்பிட்டா யாருக்கு நல்லது சொல்லு? உனக்கு தான் நல்லது, எனக்கு நல்லது. அப்ப வந்து உங்க அம்மா உங்களை டார்ச்சர் பண்ணாங்க சொல்லிட்டு இப்ப நீங்க எங்களை டார்ச்சர் பண்றீங்க அப்படிதானே? அதனால சிரிக்கிறீங்க பாருங்க. ஆமா எனக்கு வேற வேலை வெட்டியில எல்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணி நின்று இருக்கேன். டக்குன்னு 2 நிமிஷம் ஆக போகுது பாரிப்போ. சாப்பிட்றேன் கத்தாதீங்க. அப்படி வா வழிக்கு சாப்பிட்டு டக்குன்னு. இவளை சாப்பிட வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் மூச்சு பூச்சுன்னு பேச வேண்டியதா இருக்கு. என்ன வேடிக்கை பார்த்துருக்கேன்? சாப்பிடு. அந்த சாப்பிட்றேன்.